அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ நம்ம நெறைய நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தமாவும் மற்றும் கல்லூரிகள் சம்பந்தமாவும் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ இப்ப இதுல நெறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய ஸ்டேட் கவர்ன்மென்ட் காலேஜ் இருக்கு. அதாவது மாநில அரசோட கல்லூரிகள் இருக்குது. அங்க தான் மாணவர்கள் அதிகமா சேர்றாங்க. தமிழ்நாட்டுல மத்திய அரசோட கல்லூரிகள் இல்லையா? அத எப்படி கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல இருக்குதா? அப்படி என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது? அங்க எப்படி போய் படிக்க முடியும்? அங்க என்ன மாரியான கோர்சஸ் குடுக்குறாங்க? மற்றும் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க? அப்படிங்கிற தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து ஒரு வீடியோங்கிறது குடுக்க போறேங்க. இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் குடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதோட சேர்க்கை நடைமுறைகள் இத பத்தி தான் சொல்லப் போறேன். இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோங்கிறது ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு யுஜி டிகிரி போற கூடிய மாணவர்களுக்கான ஒரு வீடியோ. ஏன்னா நெறைய தமிழ்நாட்டுல நம்ம நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நெறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. பட் சில கல்வி நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டிகிரிக்கும் இல்ல சில கல்வி நிறுவனங்கள் பிஹெச்டி படிப்புகளுக்கு மட்டும் செயல்படுற சில கல்வி நிறுவனங்கள் இருக்குது. நான் அதையெல்லாம் கணக்குல கொண்டு வரல. நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து யுஜி டிகிரிக்கு போகக்கூடிய கல்லூரிகள் பத்தி மட்டும் சொல்லப் போறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல, முதல்ல நான் சொல்லக்கூடிய கல்லூரியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மதுரை. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாடப்பிரிவுகளா எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவ பாடப்பிரிவு. மெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜ் இருக்குங்க. அந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மதுரைன்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுமையா 20 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குதுங்க. மொத்தம் 27 கல்லூரிகள் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. இதுல 20 கல்லூரிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த எய்ம்ஸ் கல்லூரிங்கிறது எதனால இங்க போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகளோட தரவரிசை பட்டியல்ல நம்மளுக்கு எய்ம்ஸ் கல்லூரிகள் தான் வரும். இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கல்லூரி இருக்குது. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து இந்த எய்ம்ஸ்ங்கிற இந்த கல்லூரி இருக்கு. ஸோ இந்த கல்லூரியில இப்ப என்ன பிரசென்ட்டா என்ன கோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்ங்கிற கோர்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ நெறைய பேருக்கு ஒரு டவுட்லாம். சரி இந்த கல்லூரியில இன்னும் பில்டிங்கே ரெடி ஆகலையே! இப்ப எப்படி கிளாஸ் ரூம்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 வருஷம் முடிஞ்சு இப்ப 3வது வருஷம் போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். 3வது வருஷமோ இல்ல 4வது வருஷமோ உங்களுக்கு வந்து ப பாடப்பிரிவுகள் போயிட்டு இருக்குங்க. தனியார் கட்டிடங்கள்ல வந்து இவங்க வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் ரெடி ஆனோனே இந்த கல்லூரிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கல்லூரிய பொறுத்தவரைக்கும் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த எம்பிபிஎஸ்ங்கிற கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்க. 1 ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். 2வது இந்த கல்லூரிக்கான சேர்க்கை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வராது. தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட பேர் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல வராது. இது வந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுல போயிரும். அதாவது ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய எம்சிசி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கமிட்டி. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அதுல போய் தான் நம்ம வந்து சீட் எடுத்துட்டு வர முடியும். இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனம் எய்ம்ஸ் மதுரைங்க. அடுத்து 2வது கல்லூரி. அடுத்து 2வதா என்ன பாடப்பிரிவு மெடிக்கல் பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு கல்லூரி தான். இன்னொன்னு சில பேர் சொல்லுவாங்க, சார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா இருக்குதுங்க சென்னையில அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா பொறுத்தவரைக்கும் யுஜி கோர்சஸ் வந்து கிடையாதுங்க. பிஜி கோர்சஸ் மட்டும் தான் வந்து அங்க வந்து படிக்க முடியும். நான் செக் பண்ண வரைக்கும். அதனால தான் நான் வந்து அத வந்து இங்க கொண்டு வரல. இப்ப 2வதா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான கல்லூரிகள். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள்ங்கிறது என்ன கேட்டகரியில வருதுன்னா ஐஐடின்னு சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுமையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 ஐஐடிஸ் இருக்குங்க. இந்த 23 ஐஐடிஸ்லயுமே வச்சு நம்பர் 1 ஐஐடி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஐடி மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஐஐடி மெட்ராஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில இருக்குது. ஓகே, இந்த கல்லூரியில நான் சேரணும். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ்ங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு 2வதா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து செலக்ட் ஆகி ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதணும். அந்த அட்வான்ஸ்டு எக்ஸாம்ல எழுதி நல்ல ஸ்கோர் வாங்கினா மட்டும்தான் இந்த கல்லூரியில சேர முடியும். இந்த கல்லூரியில சேர்றதுக்கான
கவுன்சிலிங் ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் மெத்தட், ஜோசா கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அந்த ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தமா நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட ஒரு கல்வி நிறுவனங்க. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவதா மத்திய அரசோட கல்வி நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு கல்வி நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி. அகில இந்திய அளவுல தரவரிசையில 9வது இடம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள்ல 9வது இடம் எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தமிழ்ல தேசிய தொழில்நுட்ப கல்லூரி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியில சேர்றதுக்காக என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும், அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுத தேவையில்லை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கி நீங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் வழியா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே என்ஐடி திருச்சி சம்பந்தமாவே நம்ம தனிப்பட்ட முறையில வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதுல எப்படி சேர்றது, எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துருங்க. அடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய 3வது கல்வி நிறுவனம். இது எல்லாமே மத்திய அரசோட கல்வி நிறுவனம் தான். ஸோ 3வது கல்வி நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடிங்கிற கேட்டகரி, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கேட்டகரியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்ன ட்ரிபிள் ஐடி டிஎம். ட்ரிபிள் ஐடி டிஎம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு இந்த கல்லூரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு, அதனால காஞ்சிபுரம் போட்டுக்கிறோம். பட் எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்லணும்னா சென்னையில வண்டலூருக்கும் கேளம்பாக்கத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம சென்னைனே வந்து சொல்லிக்கலாம். இது சென்னை தான். ஸோ ட்ரிபிள் ஐடி டிஎம் காஞ்சிபுரம். ஸோ இந்த கல்லூரியில சேரணும்னா நீங்க வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ்ங்கிற எக்ஸாம் மட்டும் எழுதி ஆஸ் யூஸ்வல் ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியா உள்ளுக்க வந்துக்கலாங்க. அடுத்து 4வதா இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி மத்திய அரசோட பொறியியல் கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி திருச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிள் ஐடி திருச்சிங்கிறது அகைன் ட்ரிபிள் ஐடி சீரியஸ்ல இருக்கக்கூடிய 2வது கல்லூரி தமிழ்நாட்டில். இந்த கல்லூரியில சேர்றதுக்கும் நமக்கு வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ் மட்டும் எழுதி ஜோசா கவுன்சிலிங் வழியா போய் இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டம் தஞ்சாவூர். இந்த கல்லூரியோட பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா நிப்டம்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன கேட்டகரி கீழே கொண்டு வராங்கன்னா சிஎஃப்டிஐ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே மத்திய அரசு கொண்டு வர்றாங்க. சிஎஃப்டிஐனா சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், அதாவது மத்திய அரசோட நிதியை கொண்டு இயங்குகிற ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே கொண்டு வர்றாங்க. நிப்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியானது தஞ்சாவூர்ல இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கல்லூரிகள்ல நல்ல தரம் வாய்ந்த ஒரு கல்லூரியா வந்து இந்த கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரியில சேர்றதுக்கும் ஜேடபிள்யூ மெயின்ஸ்ங்கிற எக்ஸாம் எழுதி நீங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் சேர முடியுமே தவிர்த்து வேற பாசிபிலிட்டி இல்லை. அதே சமயத்துல நீங்க வந்து இந்த நான் சொன்ன சிஎஃப்டிஐ கேட்டகரியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது ஒரு கல்வி நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஐஹெச்டின்னு சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம். இது ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனம். இந்த கல்லூரியில 2 வழியா சேரலாம். 50% சீட் எப்படி எங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்க ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங் வழியா தான் சேர முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய 50% சீட்டை நீங்க எந்த நுழைவுத் தேர்வுகளும் எழுதாம 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை வச்சு டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சொல்லக்கூடிய தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு மூலமாவே இந்த கல்லூரியில சேர முடியும். ஸோ 2 மோடுலுமே ட்ரை பண்ணலாம். இது எந்த ஊர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துல வந்து இந்த கல்லூரியானது இருக்குங்க. அடுத்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கல்வி நிறுவனங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசோட இதுவுமே நேரடி கட்டுப்பாடு. பட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அரசு உதவி பெறுகிற கல்வி நிறுவனங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்வி நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ரி காரைக்குடி. சிக்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமாகவும் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமாகவும் படிக்கலாங்க. ஸோ இந்த கல்லூரியில சேரணும் என்ன சார் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இதுல சேர்றதுக்கு எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் எழுத தேவையில்லை. இந்த கல்லூரி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நீங்க வந்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் மட்டும் போதும். இன்ஜினியரிங் கட் ஆஃப்னு சொல்லக்கூடிய
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் தர்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க டிஎன்ஏக்கிலேயே நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நம்ம வந்து எழுத தேவையில்லை. அந்த கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா சிக்ரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்குது. அடுத்த கல்வி நிறுவனம் என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர்ஐ சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த சிஎல்ஆர்ஐன்னா என்ன கல்லூரி அப்படின்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியில போய் படிக்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் நுழைவுத் தேர்வுகள் கிடையாதுங்க. இந்த கல்லூரியில படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த மாணவர் சேர்க்கைங்கிறது நடைபெறுகிறது. ஸோ இதுக்குமே வந்து ஆஸ் யூசுவல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மார்க்கை வச்சே நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான கல்வி நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குங்க. இதுல வந்து இன்ஜினியரிங் கோர்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க, டிப்ளமோ கோர்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க, சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரியும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கும் எந்த நுழைவுத் தேர்வுகளும் கிடையாது. 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களை பேஸ் பண்ணியே நம்ம வந்து உள்ளுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளுக்கான மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள்ங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங், மெடிசின் இந்த 2 விஷயத்தை தாண்டி பெருசாக நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். உண்மையை சொல்லப்போனா நம்மளுக்கு வந்து படிப்புங்கிறது ஏகப்பட்ட படிப்பு இருக்கு. பட் நம்ம என்னன்னா இந்த 2 படிப்புகளை மட்டும் நம்ம நின்றுக்கிறோம். அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்து பார்க்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா கோர்சஸ். தமிழ்ல வந்து சட்ட படிப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் லா படிக்கிறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிங்கிறது ஆல்ரெடி இருக்குங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனம் கல்லூரியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எல்யூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து காமனா ஒரு கேட்டகரியில என்ன கொடுவாங்கன்னா என்எல்யூன்னு சொல்லுவாங்க, நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியானது எங்க அமைய பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு. இன்னைக்கு உண்மையா சொல்ல போனோம்னா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் எந்த ஊரை ஃபோக்கஸ் பண்ணி வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருச்சியை தான் வந்து சென்டர் பாயிண்டா நம்ம வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ என்எல்யூ திருச்சி இந்த கல்லூரியில சேரணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கல்லூரியில சேர்றதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் இந்த கல்லூரியில சேர முடியுங்க. அடுத்து லாவுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்து பார்க்கக்கூடிய படிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் துறைக்குள்ள வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. தமிழ்ல வந்து விருந்தோம்பல் துறைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனம்னு சொல்லக்கூடிய கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா ஐஹெச்எம்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து மத்திய அரசோட கல்வி நிறுவனம். இதே தமிழ்நாடு அரசோட ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்குது. அந்த கல்லூரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஹெச்எம் சொல்லுவாங்க, ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசோட கல்வி நிறுவனம். ஸோ இந்த கல்வி நிறுவனத்துல போய் சேரணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிஹெச்எம்ஜேஇன்னு சொல்லுவாங்க, நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதி தான் இந்த கல்லூரியில வந்து நம்ம வந்து சேர முடியுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்யூ திருச்சி. நம்ம ஆல்ரெடி வந்து என்எல்யூ திருச்சி பத்தி நம்ம வந்து சொல்லிட்டோம், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கல்லூரி இருக்குது, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஒரு கல்லூரி. அதாவது இப்போ ஒரு காமர்ஸ் குரூப் படிச்சு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து பிபிஏ படிக்கணுங்கிறப்ப நம்ம எல்லாமே நார்மலா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ காமர்ஸ் ரிலேட்டடாக தான் போறோம். பட் தமிழ்நாட்டில் ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனம் கல்லூரியோட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்குது. இந்த கல்லூரியில பிபிஏ கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, எம்பிஏ கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கல்லூரியில வந்து நீங்க பிபிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாகவும் வந்து படிக்கலாம். டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ரிலேட்டடா படிக்கலாம். இங்க படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வுகள் கிடையாது. உங்களோட 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சீட்ஸ்ங்கிறது கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள், டிசைன்ங்கிற படிப்புக்கு ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனமான நிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்ட்னா என்ஐஎஃப்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ அந்த கல்வி நிறுவனமானது இந்தியா முழுமையா நிறைய இடங்கள்ல இருக்குது. அதுல தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்னையில வந்து இந்த கல்லூரி இருக்கு. இந்த கல்லூரியில சேர்றதுக்கு நீங்க வந்து நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து கம்பல்சரி எழுதி இருக்கணும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த படிப்புகள். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெரைடைம் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மெரைன் கோர்சஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவோட சிறந்த கடல் சார்ந்த படிப்புகள், அதாவது மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்யூன்னு சொல்லுவாங்க, இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெரைன் காலேஜஸ் மெரைன் கோர்சஸையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு யூனிவர்சிட்டியா பார்க்கப்படுதுங்க. இந்த கல்லூரியில சேரணும் அப்படின்னா நீங்க வந்து ஐஎம்யூ சிஇடி அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி நீங்க மெரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கலாம். காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிபிஏ ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வுகள் கிடையாது. நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து சேர்ந்துக்கலாங்க. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திகிராம் ரூரல் டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைரக்டா மத்திய அரசோட கல்வி நிறுவனமான்னு கேட்டா கிடையாது. இது வந்து மத்திய அரசோட உதவி பெற்று இயங்குகிற ஒரு கல்வி நிறுவனம். தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பக்கத்துல காந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்குங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காந்தி கிராமம் ரூரல் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையை சொல்ல போனோம்னா இது வந்து ஒரு டைரக்டாவே மத்திய அரசோட கட்டுப்பாடுல வரலைனாலும் மத்திய அரசுக்கு வந்து நேரடியா நிதி வாங்கி செயல்படுகிற ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. ஒரு நியர்பை ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கூட கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கல்லூரியில சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூஇடி தேர்வுகளை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சீட்ஸ்ங்கிறது கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தோங்கிற பட்சத்துல 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து சீட்டுங்கிறது தர்றாங்க. சரிங்களா? இதுல இன்னொரு கல்வி நிறுவனத்தை பத்தி நான் வந்து சொல்லாம விட்டுட்டேன். என்ன கல்வி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட கல்லூரியான மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுமையா நம்மளுக்கு வந்து நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படிங்கிற ஒரு இடங்கள்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து சியூஇடி அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். சியூஇடி பத்தி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் வருவாங்க. ஸோ இது போக வேற சில கல்வி நிறுவனங்கள் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கல்வி நிறுவனங்கள்ல யூஜி இல்லாம பிஜி டிகிரிஸ் மட்டும் இருக்குங்க. அதாவது நீங்க அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் படிக்காம டைரக்டா கிடையாது. நீங்க யூஜி முடிச்சுட்டு பிஜி போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல நான் இந்த வீடியோல நான் மிஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்னொரு கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிடிஐன்னு சொல்லுவாங்க. ஃபுட்வியர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்குது. இதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஷன் டிசைன் சம்பந்தமா படிக்கலாம், ஜுவல்லரி டிசைன் சம்பந்தமா படிக்கலாம், ஃபுட்வியர் டிசைன் சம்பந்தமாவும் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள். இதை தாண்டியும் இன்னும் சில கல்வி நிறுவனங்கள் இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல. அப்படி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ கீழே நீங்க வந்து கமெண்ட் பண்ற பட்சத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மற்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்க மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.